அக்னி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பாஜக அதிமுக கூட்டணி சாத்தியமா அப்படின்ற விவாதம் தான் கடந்த 4-5 நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்குது. பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் தோத்துருவாங்க அல்லது அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு விமர்சித்தவங்கெல்லாம் இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைக்க காத்துட்டு இருக்கிறாங்க, தவம் இருக்கிறாங்கன்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றார். அதிமுகவோட பொதுச் செயலாளர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில் அதிமுகவை பார்த்து அண்ணாமலை சொல்லலை அப்படின்ற விமர்சனத்தை சொல்றார் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடக்குது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே? அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது சார், அரசியல் கட்சிகள் இன்னும் 1 வருஷம் இருக்குது சார் தேர்தலுக்கு. ஆகவே இப்போவே யாரும் காத்திருக்கவெல்லாம் இல்லை, அது காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தவம் இருக்கிறார்கள் அப்படின்னா இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் யாரும் சித்தர்களும் அல்ல. அதாவது சித்தர் தான் தவம் இருப்பாங்க, எல்லா பற்றையும் துறந்து பற்றற்ற வாழ்வே வேண்டும் இறுதி வரைன்னு தான் போய் இருப்பாங்க. ஆக அந்த மாதிரி எல்லாம் அரசியல் கட்சிகள் எந்த கட்சியும் இல்லை. இருந்தாலும் ஒரு மக்களுக்கான நடக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் அந்த ஒற்றை குறிக்கோள்ல எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய விருப்பம், ஆசை. ஆனா அது நடக்கணும், அதுக்குத்தான் நாம காத்திருக்கணும். ஏன்னா இதுல எல்லாரும் ஒன்றிணைன்னு சொல்றது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றிணைணுமா அல்லது அதிமுக கூட்டணியில் முன்னாடி இருந்த எல்லாரும் ஒன்றிணையுமா? அதிமுக ஒன்றிணைஞ்சுதான் இருக்கு. அதுல யாரும் கேள்வியோ பதிலோ ஒண்ணு நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிற இல்ல, பின்னாடி தனியார் சார் பேசுவார். அவர் பேசுவார். அவர் அதிமுக 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். அவர் தன் தாயை தன் மகன் தான் எட்டி உதைப்பான். ஏன் தெரியுமா? அந்த தாய் தான் முதல் பள்ளிக்கூடம், அது வேற விஷயம். அதனால அண்ணா அப்படிதான் கேட்பார். இருக்கட்டும், இருந்தாலும் நான் இப்ப கேட்பது அதிமுக ஒருங்கிணைந்ததா இருக்கிறது. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பா இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த. அதிமுக ஒன்றா இருக்குதா அல்லது பிரிஞ்சு இருக்குதான்றது கேள்வி கிடையாது. நான் கேட்கக்கூடியது, பாஜகவோட உங்க கூட்டணி வைக்க விரும்புறாங்களா விரும்பலையா? ஏன் ஒரு சஸ்பென்ஸ் உள்ள வச்சுக்கிட்டே அண்ணாமலையும் பேசுறாரு, இபிஎஸும் பேசுறாரு, இன்னைக்கு பேசின முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் அதே தான் சொல்றாரு. அப்படின்றப்போ என்ன சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு, என்ன முடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க, நாட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ? இதுல ஒரு முடிச்சும் கிடையாது சார். என்னைக்கா இருந்தாலும் முடிச்சு அவ்வளவுதான் போகுது. ஆனால் அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அது கட்சியினுடைய தலைவர்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டியது வரும். இன்னொரு விஷயம், இந்த கட்சிக்காக எந்த கட்சியும் இன்னொரு கட்சிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒருவேளை காத்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? பலம் இல்லை. அதுதான் நம்ம சொந்தமா தன் கருத்தை மக்களிடம் இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. என்ன கருத்து? அப்போ இல்ல, என்ன கருத்தை கொண்டு போய் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம் 2026 ஆள போகிற ஒரு இயக்கம் அது இல்லை என்பதை மாண்புமிகு பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டாரு? எங்களை சொல்லலையே, அதிமுக அதுக்கு இல்லைங்க, 31 வருஷம் ஆண்ட கட்சிங்கன்னு தெளிவுபடுத்திட்டாரா? ஆகவே அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த கட்சியை ஆட்சி விட்டு அகற்றணும். இது ஒண்ணு. இரண்டாவது, திமுகவில் 13 கட்சிகள் இருக்குது. அந்த 13 கட்சிகளும் ஒரே ஒருதான். என்ன? எங்கள் முதலமைச்சர் நைட்டு 2 மணிக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும் போது உங்க கூட்டணி 13 கட்சி தலைவர்கிட்ட எழுப்பி கேட்டீங்கன்னா, உங்கள் முதலமைச்சர் யார், முதலமைச்சர் வேட்பாளர் யார்? திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திரு மு க ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றதான் நான் ஒருங்கிணைந்து சொன்னேன். இல்ல, இப்ப அந்த புள்ளியில தான் இருக்கு. ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்ததுன்னா அது ஒரு 80% வாக்கோடு தான் ரேஸ்லேயே இருப்பாங்க, எலெக்ஷன் ரேஸ்ல. திரும்பவும் 2 பேரும் கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அது பாஜக எதிர்ப்பு ஓட்டு அல்லது பாஜக எதிர்ப்பு மனநிலை அதிமுகவுக்கு பாதகமாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்கிறப்போ இதை ஒரு மீடியா ட்ரையலாக பயன்படுத்துகிறாங்களா? இதை எப்படி பார்க்குறாங்க? ஒரு மீடியா ட்ரையலுக்குள்ளே போனீங்கன்னா ஃபியூச்சரில் 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படின்ற திட்டம் இருக்குதா 2 பேருக்குள்ள? இல்லை சார், இது மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் செய்தியாளர் சந்திப்பை ஒவ்வொரு நாளும் நடத்தி ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். ஆனால் மக்கள் ஒரே ஒரு முறைதான் ஓட்டு போடுவார்கள், ஒரே ஒரு மனநிலையோடு தான் இருப்பார்கள். ஆகா, இவர்கள் எதுக்காக பேசுறார்கள், நேற்று ஒரு கருத்தை சொன்னாரு, இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாரு என்கிற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்குதா இல்லையான்றதை மக்கள்கிட்ட விட்டுருவோம். ஆனா
இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்கிறதுனால இப்பயே அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல இல்லை. அதுக்கான சாத்திய புள்ளி ஒண்ணு குறுக்கெடுக்க மாட்டேங்க. இதுல என்ன சாத்திய புள்ளினா, ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேசிய அரசியலினுடைய கருத்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு எதிரா நிற்கிறாரு, தேசிய கல்விக் கொள்கை எதிரா நிற்கிறாரு, டங்ஸ்டன் விவகாரம் எதிரா நிற்கிறார். ஒரு மாநில நலன் சார்ந்த தலைவராக தற்பொழுது தீவிரமாக பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில் இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் கூட்டணி அமைப்பீங்களா பாஜகவுடன் கேட்கிறப்போ திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, மற்றவங்களாம் எதிரி இல்லைன்ற ஒரு டாட் வைக்கிறார்ல, அது என்ன மீனிங்? அது நீங்க முதல்ல சொன்ன அந்த 3 இதுலையும், அது இருமொழி கொள்கையா இருக்கட்டும், அது மாதிரி டங்ஸ்டனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஆதரிச்சிருந்தா பாஜகவிலே போய் சேர்த்திருக்கலாமே கட்சிய. பாஜக தேசிய கட்சி, அண்ணா திமுகவும் திமுகவும் மாநில கட்சிகள். சரி, திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? காங்கிரஸ் பேரியக்கத்தை, மத்திய அரசை ஆண்ட காங்கிரஸ் பேரியக்கத்தை தமிழ்நாட்டில் விரட்ட வேண்டும். அதை விரட்டி காட்டினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. இங்க அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னொரு கட்சியோட சேரணுன்ற அவசியம் இல்லை. அந்த திமுகவை எதிர்த்து தான் ஆட்சி வெற்றி அகற்ற வேண்டும் என்று நினைச்சு தான் அதிமுக உருவாச்சுல. அப்ப அந்த நிலை தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நிலை தான் எடுக்கிறார். அந்த நிலையை சுயேட்சையா எடுத்துட முடியுமா? சுயமா ஒரே ஒரு கட்சியை மட்டும் நிறுத்தி எடுத்துட முடியுமா அப்படின்ற? ஏன் எடுக்க முடியாது? ஏன் இப்படி கேள்வி கேட்டு அவங்களுடைய தன்னம்பிக்கையும் குறைக்க பாக்குறீங்க? அப்படி இல்ல, நான் கேள்வி கேட்டு தன்னம்பிக்கை இல்ல சில பேரு இந்த மாதிரி கேக்குறாங்க எல்லா இடத்துலயுமே. அப்ப தனியா நின்றா ஜெயிக்க முடியுமா? நான் கேக்குறேன், இந்திய நாட்டில் இவ்வளவு பலம் பொருந்திய 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய திரு நரேந்திர மோடி அவர்களை 38 கட்சிகளோடு கூட்டணி வைத்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அவரே 7 கட்சியை கொண்டுதான் ஆட்சிக்கே பிடிச்சாரு. காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இன்னும் வரைக்கும் 67க்கு பிறகு காங்கிரஸ் வர முடியல. அப்படி இருக்கிற போது திராவிட கட்சிகள் அந்த தன்னம்பிக்கையும் அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? இது மக்களுக்கான கட்சி. இன்னைக்கும் வாக்குச்சாவடியில் எத்தனை பேர் முகவர்களை இது பண்ண முடியும் அப்படின்றத அதிகமா வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அதை நாம எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கலாம். ஆனால் எப்பயுமே எல்லாருமே தன் கட்சியை யாராவது அடிப்பாங்களா? இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, இவர் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார்ல, நீங்க பாஜகவோடு கூட்டணியான செய்தியாளர் ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க. ஒன்னு எஸ் ஆர் நோ சொல்லி முடிச்சிடணும். அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அது 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், திமுக தான் எதிரி அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றதும், அதற்கு ஆப்போசிட்டா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கேட்கிறப்போ, நாங்க எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை மதிக்கிறோம், குறிப்பாக சொல்லணும் டிடிவி தினகரன் மனசுல வச்சு தான் சொல்றாரு, நாங்க மதிக்கிறோம். அதே சமயத்துல எங்களுக்காக தவம் இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்காக வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க, உங்களால தான் தோத்து போனோம்னு சொல்லி பேசினவங்க எல்லாம் தவம் இருக்கிறாங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா? முரண்பாடாவே இருக்குது இல்ல? இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியில நெறியாளர் மரிய ரீகன் சாமி கொண்டு அவர்கள் தலைமையில நடக்கிறதுல நான் இப்ப கேட்கிறேன், எதிர்கட்சியை இவ்வளவு கேள்வி கணைகளை, அக்னி ஏவுக்கணைகளை விடுறீங்களே, யாராவது என்னைக்காவது திமுகவில் உங்களுக்கு ஏங்க கடல்ல பேனா செலவிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, அது மாதிரி நாணயத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ராஜ்நாத் சிங் வராரு, ஏங்க உங்களுக்கு 2029 வரைக்கும் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவேளை பாஜக பக்கம் 2026 போயிருவீங்களோ என்று சொல்லி யாராவது ஒருவராவது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரின் திமுக தலைவரின் கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு தடவையும் விமர்சிச்சு தான் இருக்கிறாங்க. விமர்சிப்பது என்பது வேறு, கேள்வி கணைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்க 1000 கேள்வி கணைகளை நிப்பீங்களா? 1000 தடவை சொல்லிட்டு என்னால புரிய முடியுது. ஆனா நீங்க பாஜகவோடு நெருங்குறீங்களா, பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு அடிபணிஞ்சிட்டீங்களா, மத்திய அரசை கண்டு நீங்க அஞ்சுறீங்களா அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கிறப்போ, அவர் முதல் முறையாக 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டெல்லிக்கு போறதுக்கு முதல் முறையாக போனதுக்கு அப்புறம் கேட்கிறாங்க. திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழாவில் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் என்ன பல்லக்கு தூக்குறதுக்கா போறேன் அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான உறவை கொள்கை ரீதியிலான எதிரின்றதை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த நிலைப்பாட்டை ஏன் சொல்ல மறுக்கிறார், சொல்ல தயங்குறார்? வெளிப்படையா உடைச்சிட்டு போயிடலாம்ல. கார் ரேஸ் நடத்த பணம் இருக்கு, அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாட்டுக்கு பிரதமரை போய் சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நேரடியா பிரதமர் அலுவலகத்தில் போய் பார்த்து பேசுறாரு. 1 கால் மணி நேரம் என்று கொடுத்ததை 45 நிமிஷம் பேசுறாங்க.
அதெல்லாம் டெல்லியில நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு பல்லக்கு தூக்குவதற்கா என்று வார்த்தைகள் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பணம் வர மாட்டேங்குது. ஆனா இங்க சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு இன்னும் வரைக்கும் 2152 கோடி உங்களால் வாங்க முடியவில்லையே, என்ன நோக்கம்? சரி, அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கவா, 2026ல திமுக அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது, திமுக பாஜக தான் கூட்டணின்னு அக்னி சொல்ல வராரா? நான் எந்த கருத்தை சொன்னாலும் அது எனக்கு நான் வடச்சட்டியில போட்ட அப்பளம் மாதிரி தான் என்ன வறுப்பீங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கட்சியினுடைய தலைவர்கள் தான் இறுதி முடிவை எடுப்பார்கள். ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்றே சொல்லக்கூடாத இந்த நாட்டில் இன்னும் வரைக்கும் சட்டம் இருக்கிற போது, ஒரு வருஷம் இருக்கிற போது இப்பயே நீங்க கேட்டீங்கன்னா அதுல ரொம்ப லாஜிக் என்ன? நீங்க கேக்குறது லாஜிக். இதே பாஜகவோடு கூட்டணின்றதை தாண்டி அதிமுக யார் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு பேசு பொருளா மாறுறப்போ, ஒரு பொது மேடையில் கட்சி நிர்வாகிகளுடைய பொது மேடைக்குள்ள பேசுறப்போ முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறப்ப வரவங்கலாம் கோடி கணக்கில் கேட்குறாங்க, இத்தனை சேட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியுமான்னு பேசுறப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு, கூட்டணி தொடர்பான விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க அதில் தலையிடாதீங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சொன்னார் இல்லையா? இப்போ இதில் அவர் தானே முடிவு எடுக்கணும். பாஜகவோட கூட்டணியான செய்தியாளர்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறப்போ, இல்லைங்க நாங்கள் தான் உறவு முறிச்சிட்டோமே, இனிமே அந்த உறவு இணையாது, உடைந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதிமுகவில் 2 மனப்பான்மை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நீரோட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது இப்படி யாராவது பேசுவாங்க? பேச விட்டுருவாங்க? பேசிட்டீங்கன்னா உங்களை இருக்க விட்டுருவாங்க. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு எல்லோரும் அவர்கள் கருத்தை சொல்லுகிறார்கள். இது ஒண்ணு. இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? இல்ல, ஏன் ஓப்பனா உடைச்சிடலாமே, கூட்டணி தொடர்பான விஷயத்தை தீர்மானிக்க இடத்துல தானே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நேரடியாக கேட்கிறப்ப முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஒரு ஆளாத ஒரு கட்சி அல்லது ஆளவே முடியாத ஒரு கட்சி உடைச்சிடலாம். முட்டையை உடைச்சு ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு அது மேல மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா ருசியா சாப்பிடலாம். ஆனால் அதுபோல ஒரு கட்சியினுடைய விவரத்தை, ஒரு ராஜதந்திரத்தை இந்திய அரசாங்கமும் இறையாண்மை கருதி ஒருமைப்பாடு கருதி வெளியிடக்கூடாது. ஒரு ஆளப்போகிற கட்சி, ஆட்சியை நடத்த போகிற ஒரு கட்சி அது மாதிரி வெளிப்படையாக இதோ பாருங்கள். சரி, அப்ப நான் இப்படி பேச முடியாது, பேசவும் கூடாது. இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் அக்னி, இது ஆம்லேட் போட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இந்த முட்டை பொரியணும்னு காத்திருக்கிறாரா? அது ஒரு வருஷம் இருக்குல்ல, அது வரை அடைகாத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பொறுமை அடைகாக்குறல அனுபவத்தோடு, அரசியல் அனுபவத்தோடு தமிழ்நாட்டில் நிதானமாக யாருடைய இதுலயும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் எல்லா கட்சிகளும் அப்படின்றதால தான் அவர் இருக்கிறாரு. அவர் உறுதியாக அதிமுக தன்னந்தனியாக வென்ற கட்சி, வெல்ல போகிற கட்சி, அது இல்லைன்றதான் அண்ணன் தனியரசு சொல்லுவாரு. ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. பேசலாம்.